بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. والذين إذا أصابهم البغي هم ينتصرون. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. صدق الله العظيم. சூரத்து ஷூரா அத்தியாயம் 37வது வசனத்திற்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வசனம் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மோமின்களின் பண்புகளை சொன்ன பொழுது அதில் ஒன்றாக அவர்கள் பெரும்பாவங்களை விட்டு விலகி இருப்பார்கள் என்று சொல்லிய அந்த பெரும்பாவங்களின் பட்டியலை குறிப்பிடுகின்ற பொழுது அதனுடைய விரிவுரையில் நாம் நிறைய பார்த்தோம். அதில் ஒன்றாக உறவுகளை துண்டிப்பது, சாட்சியத்தை மறைப்பது, குர்ஆன் மனனம் செய்து மறப்பது, மேலும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை விடுவது, அண்டை வீட்டு பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வது போன்ற சில பாவங்களை குறிப்பிட்டு இவைகள் பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டார். மேலும் இன்னும் சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பெரும்பாவங்களின் வகைகளில் வஸ்ஸாயு பைன இஸ்னைனி பில் ஃபஸாத், இருவருக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது. அதாவது இரண்டு நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, முகப்பத்தா இருக்கிறாங்க, அல்லது கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, அல்லது இரண்டு குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுல சில பேருடைய ரொம்ப மட்டமான புத்தி என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு மத்தியில பகைமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. இதை மிக பெரும் பாவங்களில் பெரும்பாவங்களில் ஒன்றாக மார்க்கம் எச்சரிக்கிறார். சந்தோஷமாக இருக்கக்கூடிய, மகிழ்வாக இருக்கக்கூடிய, தங்களுக்கு மத்தியில் இணக்கமாக இருக்கக்கூடிய இருவரை பிரிப்பது, அவர்களுக்கு மத்தியில் தேவையற்ற குழப்பங்களை உருவாக்குவது என்பது பெரும்பாலும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவாக மார்க்கம் சொல்லித்தரும், இருவரை சேர்த்து வைப்பதற்காக அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில மன அழுத்தங்களை, மனக்குறைகளை நீக்குவதற்காக ஒரு பொய் சொன்னா கூட அவங்களுக்கு மத்தியில ஒரு முகப்பத் வந்துடும் சொன்னா பொய் சொல்லலாம்ன்ற, அப்படி பொய் சொல்வது குற்றமில்லை என்றெல்லாம் சொல்லப்படும். கணவன் மனைவி பஞ்சாயத்து வருது, பல பஞ்சாயத்துகள் நம்ம பார்ப்போம். அது மாதிரி டைங்கள்ல தனியாக கூப்பிட்டு பேசும்பொழுது சில பிளஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, பல மைனஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னொரு ரெண்டு விசாரத்தையும் அப்படி விசாரிச்சிருக்கோம். ரெண்டு பேர்த்தையும் சொல்ற நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட தனியாக பேசும் பொழுது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பிளஸ் சொன்னாங்களோ அதை சொல்லணும். உங்களை பற்றி பெருசாக ஒன்று, நீங்கள் இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க, இப்பெல்லாம் நல்லவர் தான், ஆனாலும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும். அதே ஒன்று பெண்ணிடம் சொல்கின்ற பொழுது இந்த பெண்ணை பற்றி என்ன நல்ல குணங்கள் சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். எதை சொல்லக்கூடாது,
அவங்க ஏதாவது பெரிய குறைகள் அது இதுன்னு சொல்லியிருந்தா அந்த நேரத்துல அதை போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆகும் கேட்டா, வந்திருக்கிறது ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கா இருக்கும், அந்த சப்ஜெக்ட் போய் என்னை பத்தி இப்படி சொன்னாங்களா அப்படின்னு இவன் கருப்பாயிரும். அல்லது அந்த பெண் அப்ப எனக்கு நான் ஏதோ சரி பரவாயில்ல சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன், இல்ல எனக்கு இப்ப வேணவே வேணாம், இப்படி எல்லாம் சில பிரச்சனைகள் வரும். அதனால பொதுவாக பஞ்சாயத்து, அதனாலதான் சொல்லுவாங்க, நடுவர்களாக இந்த பஞ்சாயத்து சவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், இது மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே தீர்த்துக்கங்க, உங்களுக்கு மத்தியிலே எப்படிலாம் அதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிக்கங்க. அதை மீறி சில பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் ஒயின் ஹிப்தும் ஷகாக பைனிமா ஃபபாத்து ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, இரு தரப்பிலும் நன்மையை நாடக்கூடிய நல்லவர்களை வைத்து பேசுங்கள். ஏன்னா சில பேர் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபசாதை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. இரண்டு தரப்பிலும் ஒரு பொறுப்பாளர் நடுவர் நியமிக்கப்பட வேண்டும். அவர் அந்த இரண்டு பேர் மீது நன்மையை நாடுபவராக இருக்கணும். இவங்க சேர்ந்து வாழணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடையவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுடைய பொறுப்பாளர்களாக நீங்கள் நியமித்து அவங்களுக்கு மத்தியில் ஒரு இஸ்லாம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி, இதையெல்லாம் கடந்ததுக்கு பின்னால்தான் இன்று பெரும்பாலும் மஸ்ஜிது போன்றவைகளுக்கு பஞ்சாயத்திற்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது மஸ்ஜிதின் பொறுப்பாளர்களோ அவங்கள பொறுத்தளவுல வந்திருக்கிறது யாரு எவரு, தங்களுக்கு நெருக்கமானவங்களா இல்லையா, எதை பத்தியும் அவங்க கண்டுக்கிறவே கூடாது. மாறாக சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். சொத்து போன்ற கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்கு, பாகப்பிரிவினர் இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்கும் ரொம்ப தெளிவானது, கிளியரானது. என்னவோ அதுதான். இதுல நெளிவு சுழிவு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது கிடையாது. சொல்ற விஷயத்த சாப்பிட்டா சொல்லலாமே தவிர ஒரு கணவனுக்கான ஒரு தந்தைக்கான பங்கு என்ன, மகனுக்கான பங்கு என்ன, சகோதரனுக்கான பங்கு என்ன, இருக்கா இல்லையா, பெண்ணாக இருந்தா என்ன, ஆணாக இருந்தா இதுதாங்க உங்க ஹக்கு, இதுக்கு மேல நீங்க எடுக்க நினைக்காதீங்க, அது பாவம், ஓப்பனா தெளிவா சொல்லிடுறேன். அதுலயும் ஒரு பார்ட்டி நமக்கு உறவுகளாச்சு, இந்த சிந்தனைக்கே போகக்கூடாது. இது ரொம்ப 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 ஆபத்தானது. நம்ம நல்லது சரி நினைச்சிட்டு முசீபத்தை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிரும் பொறுப்பாளர்கள். குடும்ப பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்கே சில நெளிவு சுழிவுகளான வார்த்தையில் பயன்படுத்த வேண்டும். நோக்கம் நல்ல நோக்கம் இருக்கணும். இவங்க எப்படியாவது இவங்களுக்கு மத்தியில நல்லது நடக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு பஞ்சாயத்து பொறுப்புல இருக்கவங்க என்னை பொறுத்தவரை அவங்க அதுல உட்கார்றதுக்கு முன்னால 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ், என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்மளாம் அப்படித்தான் போவோம், அதான் முறை, அதுதான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க என்ன இருந்தாலும் சரி அதை சிம்பிளா முடியறதுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்ட்ட கேட்க. ரப்பு நாடுனா ஈஸி ஆயிரும். என்ன பிரச்சனைகள் சொல்ல வர்றாங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு தௌஃபீக் செய். அவங்க ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணு நம்ம ஒண்ணு விளங்க வேற ஏதாவது ஏடாகூடமா பிரச்சனை ஆகக்கூடாது. அவர்கள் என்ன சொல்ல சில சமயத்துல டக்குன்னு தெளிவா சொல்லுவாங்க, சில பேர் தெளிவா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத தெளிவா புரியுறது தௌஃபீக் செய். எது பெட்டர் சொல்யூஷனா இருக்குமோ யா அல்லாஹ் அதை எங்க சிந்தனையில போடு. எல்லாமே யார் போடுறதா? ரப்பு போடுறதானே. நம்ம என்ன அறிவாளியா இருக்க முடியும்? நம்ம டஸ்ட் குப்பை தான், ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும் பட்சத்தில் ரப்புடைய உதவி இருந்தால் மட்டுமே எதை நோக்கியும் நாம் செய்ய முடியும். அல்லாஹ் அதனாலதான் அல்லாஹ்ட்ட மகான்கள் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் ஒரு வினாடி கூட எங்களை எங்களின் பக்கம் சாட்டி விடாது. வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன், ஒரு வினாடி கூட எங்களை எங்களின் பக்கம் சாட்டி விடாது. என்ன அர்த்தம்? நீ உன் அறிவை கொண்டு பார்த்துக்க, உன் சக்தியை கொண்டு பார்த்துக்க, உன்னுடைய திறமையை கொண்டு பார்த்துக்க, உன்னுடைய ஆளுமையை கொண்டு பார்த்துக்க, அப்படின்னு யாரும் எங்க பக்கத்துல எங்களை நீ தள்ளிடாத. அது ஒண்ணுமே செய்ய முடியாது, நாங்க மாட்டிக்கிறோம். உனது அருள் கொண்டுதான் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். அதான் அர்த்தம். எங்களை எங்கள் ஒரு வினாடி கூட எங்களுக்கு நீ பொறுப்பாளர் ஆக்கிறார், நீ அப்படியே பார்த்துக்கங்கன்னு நீ சொல்லிடாத. அது எங்களுக்கு முடியவே முடியாது. அப்ப அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும், உதவி கேட்கணும், ரப்புடைய உதவி கேட்கணும். அல்லாஹ்ட்ட உதவி துஆ செஞ்சுட்டு போறோம், அங்கே மனசுல அல்லாஹ் கல்வில என்ன போடுறானோ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். யாருக்கும் சாதகம் பாதகம் அந்த சிந்தனை வரக்கூடாது. ஹஸரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், அபூ யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹ் எழுதக்கூடிய உபதேசங்கள்ல எழுதுவாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நீதிபதியா நியமிக்கும் பொழுது அவங்களுக்கு சில உபதேசங்கள் செஞ்சு சொல்லுவாங்க, உபதேசங்கள் செய்வாங்க. அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, நீ பார்க்கக்கூடிய பார்வை கூட 2 தரப்பையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஒரு தரப்பையே பார்த்து பேசுறீங்க, அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஓஹோ இவங்களுக்கு அவங்கள தான் பிடிக்கும், நம்மளையெல்லாம் எங்க பிடிக்கும்,
நமக்கு இங்க சரியான தீர்ப்பு வரும் இப்படிங்கிற எண்ணம் வந்துடும். சரியா தவறா இரண்டாவது, இப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு வெளிப்படையான காரணம் நீதானே. சொல்லுவாங்க சத்வி பைனகும், அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய பார்வையிலிருந்து உன்னுடைய பேச்சிலிருந்து நீ கேட்கக்கூடிய கொஸ்டின் இருந்து சமமாக இருக்க வேண்டும். ஏதோ நம்மளை கிராஸ் பண்றாங்க, நம்மளை அழுத்துறதுக்கு தான் இவங்க முயற்சி செய்யறாங்க. சில இடங்கள் நம்ம பார்க்கலாம், சொல்லுவாங்க இல்ல இங்க பஞ்சாயத்து போனா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள் அவர்கள் சொல்வது ஒரு பொய்யான அவதூறான குற்றச்சாட்டாக இருக்கும், அல்லது அவநம்பிக்கையான குற்றச்சாட்டாக இருக்கும், அல்லது அவர்களுக்கும் தவறு இருந்து அவர்களுக்கு சாதகம் கிடைக்கவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டுகளாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஒருவேளை அவர்களுக்கும் நியாயமாக இருந்து பஞ்சாயத்து செய்பவர்கள் குறையாக இருந்தால் அது பெரிய தவறாக மாறிவிடும். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். சில சமயங்கள்ல நேர்மையா நீங்க நடந்தா கூட ஒரு குறைகள் வரும். இவங்க சரியா நடக்கலன்னு சொல்லுவாங்க, நியாயமா நடக்கலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டைங்கள்ல நான் ரப்பின் பார்வையில் சரியா நடந்திருக்கேனா இல்லையா, அவ்வளவுதான். ரொம்பலாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டுலாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியா தவறா, ரப்புடைய பார்வையில் நான் தவறாக நடந்திருந்து எல்லோருமே சரி என கருதினாலும் நான் செய்தது தவறுதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் தவறு செய்யாமல் இருந்து மற்றவர்கள் தவறாக கருதினால் அது தற்கால புரிதல், பின்னால் அது சரியாகிவிடும், பின்னால் சரியாயிடும். சில சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிக்காது, மனசுக்கு வருத்தத்தை தரும், என்ன இப்படி பேசுறாங்க அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் அப்படித்தான் தெரியும், ஒரு பாதிக்கப்பட்டிருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவங்களுடைய மனசுல அந்த எண்ணம் போயிடும். அல்லாஹ் போய்க்கிடுவான். இல்ல நியாயம் தானே, அதுக்காண்டி எப்படி நீ பேச முடியும், இதானே முறை அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஏதோ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை சொன்னால் அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்திருந்தால் கூட வருங்காலத்தில் நம்முடைய கண்ணியமும் மரியாதையும் போயிடும். இவங்கெல்லாம் சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசுவாங்க, ஆளுக்கு தகுந்தவாறு பேசுவாங்க. யார் சொல்லுவா, யாருக்கு நீங்கள் சாதகமாக இருந்தீர்களோ அவர்களே உங்கள் மீது நம்பிக்கை இழந்து வருவார்கள். அதனாலதான் சொல்லப்படும், அல்லாஹ்விற்கு அதாவது அடியார்களுக்கு பயந்து அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்யாதீர்கள், அல்லாஹ்விற்கு பயந்து அடியாருடைய படிப்பை பற்றி கவலைப்படாதீர்கள். புரியுதா சார்? மக்களுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிடாதீங்க. நம்ம சொல்றது அல்லாஹ்வுக்கு மாற்றம், ஆனா இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அல்லது இவங்க கோவப்படாம இருப்பாங்க. நல்லா தெரியுது இத சொல்ல, இப்படி நடந்தா இவங்க கோவப்பட மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் கோவப்படுவான். அல்லாஹ் கோவப்படுவான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு எதிராக அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவங்களை யாரையும் நீங்க தாழ்ச்சா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை நாம் செய்வதில் இவர்களுக்கு வருத்தம் ஏற்படும், கோபம் ஏற்படும், ஏதேனும் கஷ்டங்கள் இருக்கும், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அதான் சரி அப்படின்னு சொன்னா அதைத்தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய கோபத்தை பத்தி தான் நீங்க கவலைப்படணுமே தவிர மனிதர்களின் கோபத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதனால் தீங்கே ஏற்பட்டாலும் சரி, ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதிலிருந்தும் கூட தன்னுடைய நேசத்திற்குரிய அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இது மாதிரியான டைம்கள்ல இப்படி நேர்மையா நடக்கிறது கஷ்டம்ங்கிறதுனாலதான் அந்த நேர்மையான நபர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்ந்த வெகுமதியை தருகிறார். சும்மா அப்படி கிடைக்கும்? சொன்னாங்கல்ல, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ், நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழல் தவிர்த்து வேறு நிழலே இல்லாத நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான். அதுல ஒரு நபர் இமாமுன் ஆதிலுன், நீதம் நிறைந்த இமாம், தலைவர், நீதம் நிறைந்த தலைவர். ஏன்னா அவர் நீதம் நழுவுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும், பல நிர்பந்தங்கள் இருக்கும். அதை தாண்டி அவர் நீதமாக நடந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருக்கு அரிசுடைய நிழல்ல இடம் தர்றான். அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீ எந்த கஷ்டத்தையுமே தாங்க மாட்டேன்னு சொன்னா எப்படி கிடைக்கும்? அத சொல்லப்படும். பொறுப்பாளர்கள் தங்களுடைய நீதத்தை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னு கேட்டா சொல்லதான் சார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அது போன்ற நல்லவர்களை, நீதம் நிறைந்தவர்களை மதிப்பதை கடமையாக கருதணும். சொல்லதான் சொல்லுவாங்க, 3 நபர்களை இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா வ இக்ராமி, 3 நபர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் தன்னை கண்ணியப்படுத்துவதாக பார்க்கிறான். 3 சாரார கண்ணியம் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்யறானா, அவனை கண்ணியப்படுத்துற மாதிரி பார்க்கிறான். அதுல ஒரு சாரார் யார் அப்படின்னு கேட்டா, நீதம் நிறைந்த தலைவர்களை கண்ணியப்படுத்துறது. அநியாயக்காரனை கண்ணியப்படுத்துறீங்கன்னு சொன்னா இன்னும் அநியாயம் பண்ணுவான், கண்ணியப்படுத்த கூட. ஆனா நீதமானவர்கள், அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள், அவர்களுக்கு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நீதவான்களுக்கு நீங்கள் கண்ணியமாக நடந்தால் அல்லாஹ் அந்த அடியான் தன்னிடத்தில் கண்ணியமாக நடந்ததாக பார்க்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! பெரியவங்க இடத்துல, வயசானவங்கள்ட்ட கண்ணியமா நடக்கணும்.
குரானுடைய கருத்துக்களை, குரானுடைய வார்த்தைகளை சுமந்திருக்கக்கூடிய, குரானை சுமந்திருக்கும் அந்த மேன்மக்களிடத்தில் கண்ணியமாக நடக்கணும். இந்த 3 சாராரத்தை நீங்கள் கண்ணியமாக நடப்பதை அல்லாஹ் தன்னிடத்தில் கண்ணியமாக நடப்பதாக பார்க்கிறான். இவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் சில சிரமங்கள் இருக்கும். அதை அவர்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். அதான் ஒண்ணு என்ன அப்படின்னா, வயசானவங்க, பெரியவங்களை, முதியோர்களை கண்ணியப்படுத்துவது. இந்த 3 என்னன்னு கேட்கிறான். 3 சாராரை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் தன்னையை கண்ணியப்படுத்துறா பார்க்கிறான். வயோதிகர்கள், வயசுல மூத்தவங்க. இன்னொன்று நீதம் நிறைந்த தலைவர்கள். 3வது குரானை சுமந்திருக்கக்கூடிய இதயங்கள், குரானுடைய எழுத்துக்களையோ குரானுடைய கருத்துக்களையோ உள்வாங்கி இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள், ஹாஃபிதுகள், அவங்களை கண்ணியப்படுத்துறதையும் அல்லாஹ் தன்னையை கண்ணியப்படுத்துவதாக பார்க்கிறான். மேலும் இப்ப நம்ம அப்ப இது மாதிரியான பொறுப்புக்குரிய நேரங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதற்கு மாற்றமாக 2 நபர்களுக்கு மத்தியில் வருத்தத்தை உருவாக்குகின்ற காரியத்தை செய்தால், இருக்கின்ற பிரச்சனையை பெரிதாக்குகின்ற காரியத்தை செய்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது பெரும்பாவம். அந்த மாதிரியான யாரு அப்படி ஒரு பலகீனம் ஒரு இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற பொறுப்புகளை செய்யவும் கூடாது. அவரிடத்தில் மக்கள் போகவும் கூடாது. ஒருத்தன் தீயவன் தெரியுது, இவன் போனா 2 நாளாக்கிடுவான்னு சொன்னா போனதுக்கு பின்னாடி நீ இப்படி பண்ணிடாதுன்னு சொல்லக்கூடாது, போகவே கூடாது என்பதுதான் கருத்து. அதற்கு அடுத்து அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்யறது. அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்வதே நம்ம சொல்லியிருக்கோம். நிர்பந்தமான கட்டத்தில் தான் சத்தியம் அனுமதிக்கப்பட்டது. ரொம்ப நிர்பந்தம். ஒரு விஷயத்தை சொன்னா போதும், சாதாரணமா அப்படின்னு சொன்னா சாதாரணமா மட்டும்தான் சொல்லணும். இல்ல அவங்களுக்கு சந்தேகம் வரும், நம்புறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதிலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்ற நிலை ஏற்படுமானால் தான் சத்தியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும். சும்மா சத்தியம் சொல்லக்கூடாது. சரி, அப்படி சத்தியம் செய்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்யணும், வேறு எதை கொண்டும் சத்தியம் செய்யக்கூடாது. அப்படி சத்தியம் செய்தால் அது சத்தியமாகவும் ஆகாது. இன்னைக்கு வழக்கமா சொன்னா என் பிள்ளை மீது சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோசமான பிரச்சனைன்னு சொன்னா என் பிள்ளை மீது சத்தியம், மகன் மீது சத்தியம், மகன் மீது சத்தியம், சில பேர் எங்க அப்பா அம்மா மீது சத்தியம், என்னமோ ஒண்ணு. சில பேர் குரானின் மீது சத்தியம். குரான சத்திய பிறகு அதுக்கெல்லாம் இல்லை. சத்தியம் செய்யக்கூடாது என்பது ஒன்று, சத்தியம் செய்தால் சத்தியமாக ஆகுமா என்று கேட்டாலும் சத்தியமாக ஆகாது. அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்வது கூடாது. சத்தியம் செய்வது பாவம். அப்படி சத்தியம் செய்தால் சத்தியத்துடைய சட்டத்திற்குள் வருமா என்று கேட்டாலும் வராது. அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு சஜிதா செய்வது இபாதத். அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு இபாதத், சஜிதா செய்வது. அந்த சஜிதா அப்படிங்கிறது சிலைகளுக்கு சஜிதா வணக்கம் நிறைவேற்றியதை போன்று கருத்தாக வரும். எனவே அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமான ஒரு செயலை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் அதை உரித்தானதாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, லவ் ஆமுரு அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின், யாரேனும் ஒரு தனி நபர் இன்னொரு நபருக்கு சஜிதா செய்யலாம் என்று நான் சொல்வேனேயானால், ஒரு பெண்ணை அவளது கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன். ஆனா அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? அப்படி சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை. கட்டுப்படுதல் என்பது வேறு. கணவன் கட்டுப்பட்டு நடக்கணும். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கேட்டகரியில சொல்றாங்கன்னா, தொழுகை நோம்புடைய கேட்டகரியில சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல வரும், மன் ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் பஅலஹா ஃபல்ததுல் மின் ஐ அப்வாபில் ஜன்னத்தி ஷாஅத். மன் ஸல்லத் ஹம்ஸஹா, எந்த பெண் 5 கால தொழுகையை பேணுதலாக தொழுதாலோ, வ ஸாமத் ஷஹ்ரஹா, ரமலான் மாதத்தில் சரியாக நோன்பு நோற்றாலோ, வ அதாஅத் பஅலஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலோ, ஃபல்ததுல் மின் ஐ அப்வாபில் ஜன்னத்தி ஷாஅத், சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் செல்லட்டும். இங்க 3 காரியம் சொல்லப்படுது. ஒன்று தொழுகை, இன்னொன்று நோன்பு, 3வதுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. புரியுதா? எதோடு சேர்த்து சொல்லப்படுது. நம்ம சாதாரணமா நினைப்போம் தொழுகை ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா. நோன்பு அல்லாஹ்வுடைய கடமை,
கணவன் கட்டு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முந்திய இரண்டோடு மூன்றாவதாக எதைத்தான் கொண்டு வர்றாங்க? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் கொண்டு வர்றாங்க. அப்ப ஐங்காலம் சரியாக தொழுதால், ரமலான் நோன்பு வைத்தால், கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால், இப்ப அந்த பெண் எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்ல. சொர்க்கத்துல எந்த 8 வாசலும் திறந்திருக்கும், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கல, கணவனை அதிருப்திக்கு உள்ளாக்குறாங்க, வருத்தப்படுத்துறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது பெரும் பாவமாக மாறும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நரகம் காண்பிக்கப்பட்டது. ஃபைதன் ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, அங்கு பெண்களை அதிகமாக பார்த்தேன். யா ரசூலல்லாஹ், ஏன் அப்படி என்ன அவங்கள்ட்ட பிரச்சனை? இல்ல அவங்க நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க. யாருக்கு நன்றி இல்லாம நடக்கிறாங்க? கணவனுக்கு நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க சொன்னாங்க. நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா, உன்கிட்ட நான் என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை, உன் மூலமாக நான் எந்த நன்மையும் அனுபவிக்கவில்லை என்று கூட அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். இது போன்ற வார்த்தைகள் அது அல்லாஹ்வை அதிகம் கோபப்படுத்துகிறது. எனவே அவர்கள் அதன் காரணமாக நரகம் செல்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கடமை, கட்டுப்பட்டு தான் நடக்கணும். கட்டுப்பட்டு நடக்கிறத தொழுகை நோன்புக்கு அடுத்து சொல்லப்படுகிறது. ஆனாலும் சஜ்தா செய்யறது இருக்கா? கிடையாது. இவ்வளவு இருக்கு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு. அதனால நான் சஜ்தா செஞ்சிடறேன். மற்றவனுடைய பார்வையில ஆண்கள் தெய்வம் கிடையாது, மனாங்கட்டையும் கிடையாது. அவன் அவ்வளவுதான். கணவன் என்ற அடிப்படையில் 2 சாராரில் பொறுப்பு கூடியவன். அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தலைமைய கடமை, அவ்வளவுதானே தவிர அதற்காக அவருக்கு சஜிதா செய்ய முடியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஜிதா அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் சஜிதா செய்வதற்கு ஒருவேளை அனுமதி இருக்குமானால் முதலில் ஒரு பெண்ணை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு சொல்லி இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் அனுமதி இல்லை. அப்ப அனுமதி இல்லாத ஒன்றை யாரேனும் செய்தால் அது பெரும்பாவம். அடுத்து ஜும்மா தொழுகையை விடுவது, ஜமாத்துடைய தொழுகையை ஆண்கள் விடுவது. ஜும்மாவை அல்லாஹ் பாதுகாக்கும். ஜும்மா கூட இன்று சாதாரணமாக விடப்படுகிறது. பெருநாடைய தொழுகைக்குரிய கூட்டம் ஜும்மாவில் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சாரார் ஜும்மாவும் தொழாத ஒரு கூட்டம் இருக்கிறது, அதானே அதுக்கு அர்த்தம். பெருநாள் தொழுகையில கீழ்த்தனம் ஃபுல்லாகுது, முதல் தனம் ஃபுல்லாகுது, 2வது தனம் ஃபுல்லாகுது, ரோட்ல நிக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க, அதான் சந்தோஷம், ஓகே. ஜும்மாவுக்கு மேல முழுசாகல, லாஸ்ட்ல 2 சப்பு காலி இருக்கு. அப்ப அந்த 2 சப்புக்குரிய ஆளு, அதுக்கு பின்னாடி மேல 2வங்க, அங்க 2வங்க, இங்க 2வங்க எல்லாம் இப்ப எங்க? தொழுகையில தானே அர்த்தம், தொழுகையில தானே அர்த்தம். அப்ப ஜும்மாவுடைய தொழுகை கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அதான் 3 ஜும்மாக்கள் தொடர்ந்து விடப்படுமானால் மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னு சொன்னா ஜும்மா தொழுகை கலா செய்ய முடியுமா? ஜும்மா தொழுகை கலா செய்யணும். ஜும்மா ஒருத்தனுக்கு விடுபட்டால் உகரத்தான் தொழுக முடியும். எனவே ஜும்மாவுடைய தொழுகையை விடுவது பெரும்பாவம். ஆண்கள் ஜமாத்து விடுவது பெரும்பாவம் சொல்றாங்க. ஜமாத்தோடு தொழுகிறது வாஜிப். யாரு? ஆண்களை பொறுத்தவரை. ஆண்களுக்காகத்தான் மஸ்ஜித், ஆண்களுக்காகத்தான் ஜமாத். பெண்கள் வர வேண்டிய எந்த கட்டாயமும் அல்ல. ஏதோ வர்றாங்க, வந்தா தொழுதுக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதானே தவிர வரணும் தொழுகணும் அப்படிங்கிற கட்டாயமா ஒண்ணும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. ஹரமாக இருந்தாலும் சரி, போறோம் தொழுதுறோம், சவாபு கிடைக்குது, சரி, அதானே, அது ஓகே, அவ்வளவுதானே தவிர இல்ல இவங்க ஹரமுல ஜமாத்தோட தான் பெண்கள் தொழுகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கான்னு கேட்ட கிடையாது. நான் புரியறதுக்காக சொல்லவர், இது பெண்களுக்கான. ஆனா ஆண்களை பொறுத்தவரை ஆண்கள் தங்களுடைய ஐங்கால தொழுகைகளை அவர்கள் தகுந்த காரணம் இல்லாமல் ஜமாத்தை விடுவது குற்றம். தகுந்த காரணம் இல்லாமல் ஜமாத்தை விடுவது குற்றம். இஷா தொழுகிறோம், ஆண்கள் இப்படித்தான் தொழ வேண்டும். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொல்லுகிற ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில பேர் ஆண்கள் ஜமாத்துக்கு வராம இருக்காங்க. எனக்கு எப்படி தோணுகிறது என்று சொன்னால், ஒருவரை தொலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வெளியே சென்று எந்தெந்த வீடுகளில் ஆண்கள் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வராம வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்களோ இவங்களுடைய வீடுகளை தீ வைத்து கொளுத்தி விடலாம் என்று கருதுகிறேன். அங்க பெண்கள் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கிறதுக்காக நான் அதை செய்யல அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்தின் தீவிரத்தை ரொம்ப தெளிவா சொல்றான். ஆனா இது இன்னைக்கு சாதாரணமா பார்க்கப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 கண்களும் பார்வையற்ற சஹாபி.
சிலர் வர்றாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் மஸ்ஜிதுக்கு தான் ஜமாத்தோடு வந்து தான் தொழுகணுமா அப்படின்னு கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அதுக்கடுத்து கேட்டாங்க, அப்துல்லா உங்களுக்கு பாங்கு சொல்ற சத்தம் கேட்குதான்னு கேட்டாங்க. கேட்குது யார் ரசூலல்லாஹ். அப்படின்னா நீங்க வந்துதான் ஆகணும். அப்படின்னா யாருக்கு? 2 கண்களும் பார்வையற்றோம், நீங்க பள்ளி வந்த வரத்தான் வேணும். சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கும் மஸ்ஜிதுக்கு மத்தியில ஒரு மெல்லிய கயிறை கட்டி வச்சிருப்பாங்க, அதை பிடிச்சுக்கிட்டே ஜமாத்துக்கு வருவாங்க. ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மக்கள் ரொம்ப கவனக்குறைவா இருக்காங்க, ஜமாத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மை அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வீட்டிலிருந்து தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்துருவாங்க. அப்படின்னு நடக்க முடியாது, 2 காலும் முடம், கையை வச்சு ஊண்டித்தான் வரணும் அப்படின்னு சொன்னா அப்படி கூட வருவார்களே தவிர வீட்டிலேயே தொழுதரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஜமாத் முக்கியம். எந்த ஒரு தொழுகை ஸலாத்துல் ஜமா அஃதல் மின் ஸலாத்தில் ஃபர்த் பி 27 தரஜா, தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுகை 27 மடங்கு அதிக நன்மைகளை பெற்று தருகிறது. ஒரு ஹதீஸ்ல வரும், ஒரு சஹாபி திரும்ப திரும்ப தொழுதுட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து தொழுதுட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க முடிச்ச பின்னாடி, இங்க வாங்கம்மா என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ், நான் ஒரு தொழுகை எனக்கு விடுபட்டுருச்சு, அதை திரும்ப தொழுங்க. அதுதான் ஒரு தடவை தொழுதா போதுமே, சட்டம் அதுதானே. ஒரு தொழுகையே லுஹர் கலாவாயிருச்சுன்னா எத்தனை தடவை தொழ முடியும்? ஒரு தடவை தானே தொழ முடியும். இஷா கலாவாயிருச்சு, ஒரு தடவை தான் தொழ முடியும். ஒரு தடவை தொழுதா போதுமே. இல்ல, ஜமாத்தா தொழுகிறது தனியா தொழுகிறத விட 27 மடங்கு அதிக நன்மை நீங்க சொல்லியிருக்கீங்களா யார சொல்லலாம். அதனால எனக்கு ஜமாத்து விடுபட்டுருச்சு இல்லையா, அதனால 27 தடவை தொழுதேன்டாங்க சஹாபாக்கள் அல்லவா. என்ன பாரு, அதனால 27 தடவை நான் தொழுதேன். ஸல்லல்லாஹு அப்பவும் சரி பரவாயில்ல, உங்களுக்கு அல்லாஹ் சவாபத் தந்துருவான், டக்குன்னு முடிக்கல. சனஸ் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஐன தமீனுல் மலாயிகா, 27 தடவை தொழுதரலாம், மலக்குமாருங்க ஆமீனுக்கு எங்கே போவீர்கள் என்றார். 27 தடவை தொழுதரலாம், மலக்குமார் ஆமீனுக்கு எங்கே போவீங்க? சில விஷயங்கள் முடியாது, அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? அதற்கு நிகர் அதுதான். ரமலான்ல ஒரு நோன்பு விடுபட்டுருச்சு, சட்டம் என்ன? அதுக்கடுத்து 11 மாசத்துல ஒரு நாள் கலா பண்ணா போதும், அது சட்டம். கலா பண்ணினால் குற்றம் இல்லை என்பது அர்த்தமே தவிர ரமலான்ல வைக்கிற நோம்புக்கு நிகராயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நிகர் அப்படிங்கிறது 11 மாசம் நோன்பு வச்சாலும் நிகர் ஆகாது. நிகர் என்பது வேறு, குற்றம் இல்லை என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு நோன்பு கலாவாயிருச்சு, அதுக்கடுத்து ஒரு நாள் வச்சுட்டோம், 6 நோம்புல வச்சோம், பின்னாடி வச்சோம், எப்பவோ வச்சோம், 10 மாசம் கழிச்சு வச்சுட்டோம், கடமை நிறைவேறிடுச்சு. கடமை நிறைவேறி விட்டதா? கடமை நிறைவேறிடுச்சு. அதற்கு நிகரான சவாபு கிடைக்குமா? சொல்ல முடியாது. இல்ல. ஏன் இல்ல? நீ 11 மாசம் வச்சாலும் கிடையாது. ஏன் கிடையாது? அது ரமலானுடைய நோன்பு, அது ரமலான்ல வைக்கிற நோன்பு. நீ எந்த மாசத்துல வச்சிருக்க? ஷபால், கதா, தில்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரமலான் இல்லையில. ரமலானுடைய அந்த சவாபு கிடைக்காது. இதே போன்றுதான் ஜமாத் போன்றவை. இவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை ஜமாத்துடைய தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இதுல மோமின்களுக்கு இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஒரு தனிப்பெரும் சிறப்புகள் இதெல்லாம் ஒண்ணு. ஜமாத்துடைய தொழுகையும் ஒண்ணு. இன்னைக்கு மற்றவங்க எல்லாம் எந்த சமுதாயம் ஒண்ணு கூட முடிகிறது? அவங்களுக்கு இந்த நசீப் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை ஒரு நாளைக்கு 5 தடவை பள்ளியில ஒண்ணு கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்கான். சேர்ந்து தொழுவதற்கு உண்டான வாய்ப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு. நமக்கு மத்தியில் இப்படி ஒரு முஹப்பத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் தொழுகை. நம்ம மஸ்ஜிதுக்கு வர்றோம், அப்பப்போ சந்திச்சுக்கிறோம், சலாம் சொல்லிக்கிறோம், அன்பா விசாரிச்சுக்கிறோம். என்ன 2 நாள் உங்களை காணா, எனக்கு உடம்பு சரியும் இல்லை, அப்படியா, இப்ப எப்படி இருக்கீங்க? முஹப்பத் வெளியவர். எங்க காணோம்? நான் ஊருக்கு போயிட்டேன், மறந்துட்டு போயிட்டேன், சொல்லலை, மாஃப் செய்யுங்க. இந்த முஹப்பத்துகள் எல்லாம் எதன் வழியாகத்தான் கிடைச்சிச்சு? இல்லைண்டா நம்மளே வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு பார்ப்போம்னா யார் என்ன கேட்க போறாங்க? எதுவும் கேட்கறதுக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு பக்கம் இதை கடமையாக ஏற்படுத்தி, இன்னொரு பக்கத்தில் நம்முடைய முஹப்பத்தை அல்லாஹ் கூட்டுறான், சந்தோஷத்தை கூட்டுறான், நிம்மதியை கூட்டுறான், சுக்கூனை கூட்டுறான். இது ரப்பு, இந்த அமலுக்காக ரப்பு தரக்கூடிய கருணை சொல்றாங்க. அதனால ஜும்மா போன்ற தொழுகைகளை விடுவது, ஆண்கள் ஜமாத்தை விடுவது பாவம். இப்ப பெண்கள் நினைக்கலாம், ஓஹோ அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. உண்மைதான், நமக்கு பிரச்சனை இல்லை. அதான் சொன்னாங்களே, ஹரம்ல கூட தொழுதா சவாபு கிடைக்கிறதே தவிர ஜமாத்தா தொழுங்கிற கட்டாயம் பெண்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. உண்மைதான். அப்ப நம்ம தப்பிச்சிட்டோம், பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் கரெக்ட். ஆனா
நீங்க வீட்டுல ஆம்பளை உட்கார்ந்து பேசிக்கிட்டதுக்கு நீங்க காரணமாக இருந்தாலோ அல்லது நீங்க காரணமா இல்ல அவனா தான் உட்கார்ந்து இருக்கான் அவனை நீங்க விட்டாலோ நீங்களும் இந்த குற்றத்தில் பங்காளர்கள் அர்த்தம். இதை யாரும் யோசிக்கிறது கிடையாது. அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான், பிரச்சனை இல்லை, உங்களை பாதுகாத்துட்டா தான் உங்களை அல்லாஹ் ரொம்ப பாதுகாக்கிறான். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சஹாபி பெண்மணிகள் கேட்பான், யார சொல்லலாம் ஆண்கள் எல்லா நன்மையும் கொண்டுட்டு போறாங்களே, எப்படி கவலைப்பட்டிருக்காங்க? எல்லா நன்மையும் ஆண்கள் தான் கொண்டு போறாங்க. ஜிஹாதுன்னா அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, பள்ளியாசல் ஜமாத்து தொழுகை அவங்களுக்கு தான் கிடைங்க, எல்லாமே அவங்க தான் நன்மை எடுத்துட்டு போறாங்க. யார சொல்லலாம் எங்களுக்கு ஒண்ணுமே பெருசா கிடைக்கலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம் அல்ல, நீங்கள் இங்கிருந்து கொண்டே அவருடைய நன்மைகள் எல்லாம் நீங்கள் பெறுகின்றீர்கள். இங்கிருந்து கொண்டே நீங்க வீட்டுல இருந்து தொழுகிறீங்கல்ல, வீட்டுல இருந்து நோன்பு வைக்கிறீங்கல்ல, உங்க கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்கல்ல, இதன் வழியாகவே நீங்கள் அவர்களுக்கு அவங்க வெளியில போய் கஷ்டப்படுற நன்மை நீங்க பெற்றுறீங்க. அவ்வளவுதான். உங்களுடைய அதிகப்படியான ஜிஹாத் என்பது ஜிஹாதுக்குன்ன அல் ஹஜ், நீங்கள் செய்கின்ற ஹஜ் தான் பெரிய ஜிஹாத். அதுல போய் கஷ்டப்பட்டு இங்க பஸ்ல ஏறி இறங்கி வெயில் என்ன கஷ்டம். பெண்கள் நமக்கே கஷ்டம் தான், பெண்கள் இன்னும் கஷ்டம். 10ஆம் நாள் சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு டென்ட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுவாங்க. ஹரமுக்கு போயிட்டு தவாஃப் செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கிடையில ஒரு வழி ஆயிடுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிஹாதுக்குன்ன அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ் தான். உங்களுடைய ஜிஹாத் ஹஜ் தான். நமக்கு ஜிஹாத் அந்த ஜிஹாத ஒப்பிட்டா நம்ம 10 ஹஜ் கூட செஞ்சிடலாம். ஏன்னா இது என்ன இருந்தாலும் அசுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருவோம். அந்த ஜிஹாதுல துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான், கத்தி எடுத்து வெட்டிடுவான். அது ஆபத்தானது, உயிருக்கு ஆபத்து, உடல் உறுப்புகளுக்கு ஆபத்து. இது பிரச்சனை இல்லை. பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு அல்லாஹ் எளிமையான வழிகளில் நிரம்ப நன்மைகளை தருகிறான். காரணம் அது அல்லாஹ் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அடையாளம், இரக்கம், அவ்வளவுதான். ஆனா அப்ப பெண்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு முழுமையா சவாப் வேணும்னு சொன்னா தன்னுடைய கணவனோ தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய சகோதரனோ வீட்டுல ஜமாத்து நேரத்துல உட்கார்றத அனுமதிக்க கூடாது. கொடைச்சல் கொடுக்கணும். ஏய் பரப்பு போகலையா வாங்க சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கிய, திட்டணும். சில நேரத்துல வெறுப்பு வந்தால் பரவாயில்ல, வெறுப்பு வந்தா வந்துட்டு போகுது. பிள்ளைகள் என்ன அடிச்சாலும் தப்பு இல்லை, மரியாதையா போயிட்டு வா, என்ன சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்படி தன்னுடைய அவங்களுடைய இடத்துக்கு தகுந்தவர் கணவனா இருந்தா சொல்ல விதம் கொஞ்சம் வித்தியாசப்படும், தந்தையா இருந்தால் சொல்லுகின்ற விதம் வித்தியாசப்படலாமே தவிர, ஆனா சொல்லத்தான் வேணும். நீ எப்படி வீட்டுல உட்கார்ந்துருக்கலாம் சொல்லுங்க, அறவே கேட்கலையா, உங்களுக்கு பிடிக்கிற முசீபத்தை எங்களுக்கும் சேர்த்து பிடிச்சிடும் போல இருக்கு, போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. உண்மையா தான், உண்மை தானே. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறோம், பரக்கத்து தான் இல்லை. ஏன் பரக்கத்து இல்லை? அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் நிறைவேற்றப்படுவதில்லை, எனவே பரக்கத்து இல்லை. அதான் சாதாரணமான விஷயம். அப்ப சொல்றது என்ன இருக்கு? அப்ப பெண்கள் மஸ்ஜிதுக்கு ஜமாத்துக்கு வந்து தொழ வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்கள் வீட்டில் உட்கார்ந்து இருப்பதை அவர்கள் அனுமதிப்பது, அட்ஜஸ்ட் பண்றது, அல்லது சில சமயத்துல பெண்கள் என்ன செய்வாங்க, இவன் பள்ளியாசலுக்கு போறாங்க, ஏய் சும்மா சும்மா என்னத்த பள்ளியாசலுக்கே போய்கிட்டு இருக்க, அப்புறம் சேர்த்து போய்க்கலாம், இஷாவுக்கு போயிட்டு மொத்தமா தொழுதுட்டு வந்துரு. சில பேர் அவங்களே தெரியாம சொல்லுவான். அல்லது இறக்கப்பட்டு பிள்ளைங்க சரி தூங்கட்டும், காலையில எந்திரிக்க பரவாயில்ல தூங்க, அப்புறமாக்க தொழுதுக்க சொல்லக்கூடிய சூழல் வரும். செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்கள விடவே கூடாது. கொடைச்சல் கொடுக்கறதுன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் கொடைச்சல் கொடுக்க வேண்டிய இடம். ஆனா கொடுக்கறது இருக்கு கொடுக்க மாட்டோம். சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் குடைச்சல் கொடுப்போம். எதுக்கு குடைச்சல் கொடுக்கணுமோ, எதுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப நல்லவங்களா ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறது. அதுக்கு பேர் பெருந்தன்மை அல்ல. எதை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கவில்லை என்பது அதற்கு பொருளாக வரும். மேலும் முஸ்லிமின் யா காஃபிர், ஒரு முஸ்லிமை பார்த்து நீ முஸ்லிம் இல்லை என்று சொல்வது பெரும்பாலும் இன்னைக்கு இந்த தவறும் சாதாரணமா நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒருவருக்கொரு புரிதலில் ஏற்படுகின்ற குறைகள் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்கள். அதனால என்ன செஞ்சிருவாங்க, இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம், இவன் காஃபிர் அவன் அல்லாஹ் உனக்கு இதை சொல்றதுக்கு அனுப்பியிருக்கான். எப்படியாவது யாரையாவது ஒருத்தர் முஸ்லிமாக்குறதுக்கு கஷ்டப்பட்டா பரவாயில்ல, காஃபிராக்குறதுக்கு கஷ்டப்படும். இவருக்கு இந்த இவர் இந்த இவர் காஃபிரு அவர் காஃபிரு, இவன் அவங்கள காஃபிர்னு சொல்றான், அவன் இவனை காஃபிர்னு சொல்றான். நேருடைய காலத்துல சொல்லப்படும், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அதிகம் உதவி செய்யணும் அப்படிலாம் சொல்ற நேரத்துல நேரு சொன்னாரா, யாருக்குப்பா உதவி செய்ய சொல்ற, இங்கதான் முஸ்லிம்களே இல்லையேன்னு சொன்னாரா. முஸ்லிம்களே என்ன எப்படி சொல்றீங்க?
ஆமா, நீ ஒரு சாரார் அவங்கள காஃபிர்னு சொல்றீங்க, அவங்க உங்களை காஃபிர்னு சொல்றாங்க, நீங்க அவனை முஸ்லீம் இல்லைன்னு ஆக்கிட்டா, அவன் உங்களை முஸ்லீம் இல்லைன்னு ஆக்கிட்டா, அப்ப எந்த முஸ்லீம் சொல்லு அப்படின்னு கேட்டான். வடநாட்டுகள்ல இருந்த இந்த வித்தியாசமான கலாச்சார சிந்தனை தமிழகம் போன்ற நடுநிலையான மசலக்குள்ள இடங்களிலும் ஊடுருவது. அது ஆபத்து. அங்கு சில புரிதல்கள் வித்தியாசமா இருந்துச்சு. விரலவிம்பாங்க, தேவபந்திம்பாங்க, ஒரு மாதிரியானதெல்லாம் இருந்துச்சு. இங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க நடுநிலையான மசல, எந்த இடத்திலும் வரம்பு மீறுதல் இல்லாத ஒரு நடைமுறை தமிழகம் போன்ற பகுதிகளில் சவுத்துல அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ் வச்சிருந்தான். இங்கேயும் ஒரு வரம்பு மீறுதல், அது மாதிரியான சிந்தனைகளை உள்வாங்கி அது மாதிரியான வார்த்தைகள், இவன் அவனை காஃபிருந்தான், அவன் இவனை காஃபிருங்க. ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நாளைக்கு அதை நிரூபிச்சு ஆகணும். நிரூபிக்கிறேன்னு சொன்னா ஆபத்து. அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க. ஒரு முஸ்லீம் ஒரு கலிமா சொல்லியிருக்கு, அவர் எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரே ஒரு தகவல் சொன்னால் புரியும். ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு ரொம்ப பிரியமானவங்க. யார் அவங்க? வளர்ப்பு மகனாரின் பிள்ளை, பேரப்பிள்ளை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கடுமையான யுத்தத்தினுடைய சூழல், எதிரிக்கு பயங்கரமான போட்டி இருந்துச்சு. கடைசியில எதிரியை துரத்துறாங்க. ரொம்ப கிட்டத்துல போயிட்டாங்க, ரொம்ப கிட்டத்துல போயாச்சு. அதுக்கு மேல நம்ம ஓட முடியாத சூழல். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். நீ என்ன முட்டாள் ஆக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் வெட்டிட்டாங்க. அதானே அர்த்தம்? இவ்வளவு நேரம் நீ சண்டை போடுவ, என்ன நீ காலி பண்ண பாப்ப, இப்ப நான் துரத்துறேன், அப்போ நீ தப்பிக்க பாப்ப, அதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொன்ன நீ கலிமா சொல்லிடுவ. அப்ப நான் இழிச்சவாயா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ற யாரும் சராசரி அப்படித்தான் நினைப்போம். முடிச்சிட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் சில பேர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு பயந்துட்டாங்க. இவங்க கோபத்துல செஞ்சிருக்கலாம், ஏன்னா இவங்க தான் சம்பந்தப்பட்ட நபர், துரத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படி விட முடியும், செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் நிதானத்துல நார்மலா இருக்கிறவங்க 1000 இருக்கட்டும், அவன் கலிமா சொல்லிட்டானா இல்லையா, அதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை வந்துருது. ஆனா அங்க பிரச்சனை பண்ணல. நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. சஹாபாக்கு ரொம்ப டீசென்டானவங்க, ரொம்ப 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 டீசென்டானவங்க, ஃபசாது பண்ணவே மாட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனை போயிடட்டும், அங்கிட்டு 2 பேர் பேசுவோம், அங்கிட்டு 2 பேர் பேசுவோம், என்ன நம்மளாம் ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. தேவையே இல்லை. எதுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்க அதை பார்த்துக்குவாங்க, கம்முன்னு இருந்துடணும். ஒண்ணுமே சொல்லல. ஆனால் தெளிவு வேண்டும் அல்லவா? ஃபசாது பண்ணுவது வேறு, தெளிவு கிடைப்பது என்பது வேறு. ஃபசாது பண்ணக்கூடாது. ஒரு சஹாபி குளிப்பு கடமையாச்சு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு குளிக்காம தொழு வச்சிடறாங்க. ஏன் குளிக்காம தொழு வைக்கிறாங்க? கடுமையான குளிர், அதனால தயமம் செஞ்சுட்டு தொழு வச்சுட்டாங்க. என்ன தயமம் செஞ்சுட்டு தொழு வச்சுட்டீங்க? இல்ல குளிர், நான் குளிச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் சரி, சஹாபாக்கள் ஃபசாது பண்ணல, ஒரு குரூப் சேர்க்கல. இவர் பாத்தீங்கன்னா இவர் வாருங்க குளிப்பு கடமை ஆயிடுச்சு, ஆனா அவர் குளிக்காம தொழு வச்சுட்டாரு, இது எப்படி கூடும், இனிமே இவரை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பண்றானுங்க. குரூபிசம், தனக்குத்தானே ஒரு கொள்கை, தனக்குத்தானே ஒரு சிந்தனை, தனக்கு எதிராக உள்ளவர்களை எதிரியாக ஆக்குறது. நீயே 2 ஆயிட்டியே, இப்ப நீ யாரை எதிரியாக்குவ? இவன் அவன்கிட்ட உள்ள குறையப்பில்ல சொல்றான், இவன் அவன்கிட்ட உள்ள குறையப்பில்ல சொல்றான். 2 பேருடைய பார்வையில் பார்த்தால் 2 பேருமே 100% பிராடுகள், தவறுகள். என்னடா நேற்று வரைக்கும் ஒண்ணுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு 2 பேர் உன்னுடைய கருத்தின் அடிப்படையில் அவன் தவறு, அவன் கருத்தின் அடிப்படையில் நீ தவறுண்டா யார் சரி? என்ன அது? இந்த 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தனை இவங்களுடைய சிந்தனைக்கு மாற்றமா ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா அவனை சலாம் சொல்ல மாட்டான், அவனை பேச மாட்டான், அவனை விரோதி மாதிரி பார்ப்பான், போலித்தனமா நடிப்பாங்க, அவங்கள்ட்ட மதிக்கிற மாதிரி காமிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, நடிப்பாங்க. என்ன சொல்லுவாரு, எப்படி எங்கிருந்து இது வந்தது? இதற்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் புரிதல் இல்லை, தெளிவு இல்லை, விளக்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, மனம்போன போக்கில சட்டங்கள். தீன் அப்படிப்பட்டது இல்லை. நான் பல தடவை சொல்லணும், ஒன்றை நினைப்பது, ஒன்றை யோசிப்பது, ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு 1000 தடவை யோசிக்கணும். தீனுடைய விஷயத்துல நப்சு சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அதனால அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நேர்வழியை வழங்கி இருக்க அதை விட்டு மனோ இச்சையை ஒருவன் பின்பற்றி நடக்கிறான் என்று சொன்னால் அவனை விட வழிகட்டவன் யார்? உடனே இவர் விதேத்தி, அவர் கபர் வணங்கி, இவன் வஹாபி, இவன் ஒண்ணுக்குமே ஆக மாட்டான். என்ன இவங்களை என்ன நம்மளா சொல்லலாம்? பேச மாட்டான், சலாம் சொல்ல மாட்டான். நிறைய பிரச்சனை. ஒரே குரூப் 2 ஆகுது. இவங்க இடத்துக்கு போனா நீ இங்க வரக்கூடாது, இங்க போனா நீ அங்கே வரக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய பச? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எங்க போனா என்ன, இங்க வந்தா என்ன? எதுல உங்களுக்கு மாற்றம்? எந்த கலிமாவில் மாற்றம்? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நீ சண்டை போட்டிருக்க, நாளைக்கு சேர்ந்துக்கிற போற. எதுக்கு இவ்வளவு பெரிய பசா? இவ்வளவு பெரிய சண்டை, குத்து, கொலை, வெட்டு?
என்ன இவன் ஜாயிஸ் நினைக்கிறான். அவனை சண்டை போடலாம், அடிக்கலாம், கொலை பண்ணலாம். எப்படி கொலை பண்ண முடியும்? ஒரு முஸ்லீம் எப்படி நீங்க கொலை பண்ணுவீங்க? ஒரு முஸ்லீமை எப்படி இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுவீங்க? மார்க்கம் சொல்லுகிறது அனுமதி இல்லை. இப்போ எதுக்கு சொல்ற, சஹாபாக்கள் ஃபசாத் பண்ண மாட்டாங்க, ஆனா தெளிவு வேண்டும். பெருமானாரிடம் கேட்பார். அதுல ஒண்ணு தயவு தாட்சியம் கிடையாது, தெளிவு வேண்டும். அம்ருல்லா ஸல்லல்லாஹு விஷயத்துக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு வந்து சொன்னாங்க, யார சொல்ல இப்படி நடந்திருக்கு. ஸல்லல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, அம்ருல்லா என்னம்மா இப்படி சொல்றாங்களே உங்களை பத்தி, நீங்க குளிக்காம தொழு வச்சுட்டீங்களா, குளிப்பு கடமை இருந்து? யார சொல்லலாம். ஆமா செஞ்சேன். எப்படி நீங்க அப்படி செஞ்சீங்க? யார சொல்லலாம். அல்லாஹ் சொல்றாங்கல்ல, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அது கடுமையான குளிர்காலம் இருந்துச்சு, கடுமையான குளிர். எனக்கு தலையில வேற நான் அப்படியே குளிச்சேன்னு சொன்னா மௌத்தாயிருவேன்னு நான் பயந்தேன். அப்ப குளிச்சா மௌத்தாயிருவேன் அப்படின்னு எனக்கு எண்ணம் ஏற்படுது. அப்ப நானா தானே மௌத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். அல்லாஹ் சொல்றாங்க நீங்களா மௌத்தாக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னோட சிரிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு சிரிச்சுட்டாங்க, குறை சொல்லல, தப்புன்னு சொல்லல, சிலரும் சிரிச்சாங்க, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பார்வையில் அவர் அப்படி விளங்கி இருக்கிறார், அவர் அப்படி சிந்தித்து இருக்கிறார், அவர் அப்படி அவருடைய மனசுல அல்லாஹ் அந்த கல்புல போட்டிருக்கான், பிரச்சனைகளை விடுங்கன்ட்டாங்க. இதே இது இன்னொரு நடந்துச்சு. ஒருத்தர் குளிப்பு கடமையா இருந்துச்சு. அப்ப அவங்க மற்ற சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, தெரியல. அவங்க சொன்னாங்க, அது எப்படி தலையில காயம் பெற்று இருக்கு, எனக்கு குளிப்பு கடமையாச்சு, நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் என்ன பண்ண முடியும், குளிப்பு கடமையான குளிச்சுதான். குளிச்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடிந்து கொண்டார்கள் அந்த மக்களை. உங்கள்கிட்ட கேட்டாரா இல்லையா? உங்கள்கிட்ட கேட்டிருக்கும் போது உங்க இஷ்டத்துக்கே மசாயில் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. எப்படி நீங்க சொல்லலாம்? குளிக்கணுமான்னு கேட்கிறாரு, தலையில காயம் பட்டிருக்குங்கிறாரு. ஆமா வேற வழி இல்ல, குளிச்சுதான் ஆகணும்னு சொன்னீங்க. எங்க இருந்து உங்களுக்கு இந்த சட்டம் வந்தது? எப்படி நீங்க சொன்னீங்க? உங்களுக்கு தெரியலைன்னா கேட்டிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன வார்த்தைகள்! உங்களுக்கு தெரியவில்லையானால் தெரிந்த இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்க எப்படி கேட்காம இருப்பீங்க? உங்க இஷ்டத்துக்கு எப்படி மசாயில் சொல்லுவீங்க? நீங்க எத்தனை மசாயில் சொல்றோம்? சாதாரணமா மசாயில் சின்ன சின்ன விஷயங்கள்னா பரவாயில்ல, கூடும் கூடாதுங்கிறது. ஒருத்தர் என்னென்னதான் சொல்றான், உனக்கு யாருடா இதெல்லாம் சொன்னது, எவனுக்கு சொல்றான்? கடைசி அவன் சொல்றவனுக்கே எந்த தகுதியும் இல்லை. எப்படி இவைகள் எல்லாம் வரும்? அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தீனை பத்தி? தீன் சாதாரணமானது அல்ல. நம்ம ஒரு ஹலாலை ஹராம் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை, ஒரு ஹராமை ஹலால் என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய டோர். சரி, இப்ப விஷயத்துக்கு வர்றேன். ஹஸ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் ஜீரணிக்க முடியல. என்ன இருந்தாலும் கலிமா சொல்லிட்டாரா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி பின்னாடி சொன்னாங்க, யார சொல்லலாம் இப்படி ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, உஸாமா என்னமா இப்படி சொல்றாங்களே, இப்படித்தான் நடந்துச்சா? ஆமியார சொல்லலாம், அப்படித்தான் நடந்துச்சு. எப்படிமா கலிமா சொல்லிட்டான் இல்லம்மா, நீங்க எப்படிமா வெட்டுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார சொல்ல, என் வாளுக்கு பயந்துதானே கலிமா சொன்னார், என்னுடைய வாளுக்கு பயந்துதானே ஒரு கலிமா சொன்னார், வெட்டிடுவேங்கிறக்கா தானே கலிமா சொன்னாரு, அப்புறம் அவர் எப்படி நான் விட முடியும்? ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை ஹல்லா ஷகத்த கல்பஹு, ஓஹோ அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து அறுத்து பிளந்து பார்த்தீர்கள், உங்களுக்கு பயந்துதான் அவர் கலிமா சொன்னார், அப்படித்தானே? அப்படியே அமைதி ஆயிட்டான். அதை நினைச்சு 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 உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட நெடுக்காலம் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஹதீஸ்ல வருது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? 99% அல்ல, 99.9% உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைத்தார்களோ அதுதான் அதற்கு சாதகமாக இருக்கிறது. அவங்க நினைச்சதுக்கா, அவங்க நினைச்சது மாதிரிதான் இருக்கலாம். எவ்வளவு? 99.9. அப்ப ஒரு புள்ளி இருக்குல்ல, 0. புள்ளி டாட் ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த டாட் சொல்லுது ஒருவேளை முஸ்லிமாக இருந்தாலும் என்ன செய்யறது? அதுதான் இங்க, அதுதான் இங்க. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு தான் கொடுக்க வேண்டும். அதான் கோர்ட்டு, மார்க்கம் சொல்கிற தீர்ப்பும் அதுதான். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை. ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுல சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த சந்தேகத்தின் காரணமாக அந்த குற்றவாளிக்குரிய தண்டனை உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. காரணம், சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கு சாதகமாகத்தான் ஆக வேண்டும். இப்படி 99.9 அவங்க நினைத்ததற்கு சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு புள்ளி அந்த வார்த்தை ஒருவேளை சரியாக இருந்து விடுமோ என்று இருக்குமானால் அப்படிப்பட்டவரை நீ முஸ்லிமாக கருதாமல் எப்படி கைராக நீ கருதினாய், அதான் பிரச்சனை. அப்படின்னு சொன்னா மனிதர்கள், மூமின்கள் என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வார்த்தைகள். நான் எல்லா தரப்பையும் சொல்லுறேன், உங்க அவங்கன்னு சொல்லல.
யாரையும் 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 நம்ம ஒருத்தர் இல்லைங்க அப்படி இப்படி நீ யாரையாவது ஒருத்தர இவர் முஸ்லிம் தான் இவர் முஸ்லிம் இல்லாதவர் தான் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் உனக்கு என்ன இருக்கு? ஒரு விஷயத்துல உங்களுக்கு தெளிவு இல்லை, டவுட் இருக்கு, கம்முன்னு இருந்துருங்க. பைனஹு பைனல்லாஹ், அவனுக்கும் ரப்புக்கு மத்தியில் உண்டானது. எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கூப்பிட்டு நிறுத்தி கேட்பானா, இவனை ஏன் நீ ஐடென்டிஃபை பண்ணல, இவர் இப்படியா அப்படியா? ஒண்ணு இல்லை, தேவையே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பசாதுக்கு காரணமாக அது ஆய்விடக்கூடாது. ஒரு முஸ்லிமை முஸ்லிம் இல்லை என்று சொல்வது என்பது அது எந்த தரப்பு சொன்னாலும் சரி, நான் யாரு எவருன்னு சொல்ல வரல, யாரு சொன்னாலும் சரி, யாரை ஒருத்தர் சொல்ற நான் முஸ்லீம் நான் முஸ்லீம், அவன் சொல்றான் நான் கபர் வணங்கிங்கிறான், டேய் அவன் ஜியாரத்து பண்றேன்னு அவன் சொல்றான், நீ அவனை கபர் வணங்கின்னு சொல்ற. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உன்னை செருப்புல அடிச்சு கேட்பான், நீ நிரூபிடான்னு சொல்லி நீ என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அதே போன்று நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள், அதன் காரணமாக அவர் இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அதன் காரணமாக அவருக்கு ஈமானே இல்லை என்று நீ சொல்ல வருவியானால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆகணும். எந்த அடிப்படையில் ஈமான் இல்லை என்று சொன்னார்? ஈமான் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எனவேதான் சொல்லப்படுகிறது, ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாதவர் என்று சொன்னால் அதுவும் பெரும்பாவங்களில் ஒன்றாகும். அதனாலதான் பத்வா செய்யறது கூட சிலதான் சொல்லுவாங்க, பத்வாவிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கங்க, பத்வா யாருக்கும் செய்யாதீங்க, பத்வா செஞ்சா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். இதெல்லாம் உண்மை, அப்படித்தானே? பத்வா செஞ்சா அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். இத்தகைய தாவத்தல் முதலும் அளவுக்கான காஃபிரன், முஸ்லீம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் பத்வாவை கூட ஆளாகாத, அல்லாஹ் ஏத்துக்கிட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க சல்லாஸ். ஏன்? அவன் தான் ரப்புன்னு அவன் ஏத்துக்கிட்டே தவிர, ரப்பை பொறுத்தவரை அவனுடைய அடியான் தானே இவன். அவன் இவனுக்கு ஒரு பாதிப்புண்டா அல்லாஹ் விட மாட்டான். புரியுதா? புரியல? நமக்கு மட்டும்தான் ரப்பா, தயிர கோமத்து அவன் தான் ரப்பு, அப்படிலாம் அல்லாஹ் விட்டுற மாட்டான். நம்ம போய் ஒரு கடையில ஜாமான் வாங்குவோம், 10,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு கைரம் கடைங்கிறக்கான 5,000 கொடுத்தாச்சு, இல்ல நான் 10,000 கொடுத்துட்டேனே, வெளியில வந்து சந்தோஷமா, ஆமா நான் ஒரு முஸ்லீம் அல்லாதவனே தானே ஏமாத்தினேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன உரிமை இருக்கு? பொருளை வாங்கியிருக்க, மரியாதையா காசை கொடுத்துட்டு வருவியா? நீ என்ன முஸ்லீம் அல்லாதவனை ஏமாத்தின? அவன் யாரு? அவன் என்னுடைய அடியான், அவன் என்னுடைய அடியான். எப்படி நீ ஏமாத்த முடியும்? மோமின்களே, இஸ்லாம் இப்படியெல்லாம் வளர்ந்தது என்று சொன்னால் சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நம்முடைய மேன்மக்களுடைய இந்த உயர்ந்த பண்புகளால் வளர்ந்தது. நம்ம இன்னைக்கு நிறைய பேசி வளர்க்க பார்க்கிறோம், செயல் இல்ல. பேச்ச பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியுது, நம்ம செயலை பார்த்தோன்னு குப்பைன்னு போயிடுறான். இல்ல, ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மனிதர்கள் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம். அப்ப சொல்லப்படுகிறது, அவன் பத்வா பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த பத்வா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும், இறைமறுப்பாக இருந்தாலும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு இது இருக்கு. சொல்லலாம் சொல்றாங்க, நீங்கள் ஒருவரை பத்வா செய்கின்றீர்கள், நீங்க ஒருவருக்கு எதிராக பத்வா செய்றீங்க, எடுத்த உடனே நேரடியா போய் அவரை அட்டாக் பண்ணணும்னா நினைச்சிடாதீங்க, அப்பெல்லாம் போகாது. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானா, அது மேல போகுமா, எப்படியாவது வெளியே போறதுக்கு பார்க்குமா, போக முடியாது. கீழே போகுமா, பூமிக்கு அடியில 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 போக பார்க்குமா, போக முடியாது. வலது பக்கம் இடது பக்கம் எப்படியாவது எஸ்கேப் ஆகி பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு முடியுமான்னு பார்க்குமா. சல்லல்லாஹு சொல்றாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா பெரிய வார்த்தை அது, முயற்சி பண்ணும், வழி இருக்காது, போக முடியாது என்று சொன்னால் யாருக்கு நீங்கள் பத்வா செய்தீர்களோ அவனை நோக்கி அது அப்பொழுதுதான் வரும். எஸ்கேப் ஆகிறதுக்கு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணது, முடியல, போக முடியல. இப்ப என்ன பண்ணி ஆகணும்? யாருக்கு பத்வா செய்யப்பட்டதோ அவனை நோக்கி வரும். அவன் தகுதியானவனா என்று பார்க்கும் அந்த பத்வாவிற்கு. தகுதியானவனாக இருந்தால் அந்த பத்வாவின் மூலம் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும். இல்லையானால் பத்வா செய்தவனை அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க சும்மா ரோட்ல போறவனை எல்லாம் பத்வா பண்ணிட்டு போயிருவீங்களா? எப்படி இது பண்ண முடியும்? ரொம்ப அப்படி பார்த்தா ரொம்ப பெண்கள் கணவனுக்கு செய்யற பத்வாவிலே எல்லா கணவனும் மகத்தா இருக்கணும் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்களுக்கு செய்யற பத்வா அதிகமா இருக்கும். ஒரு ஆசிரியர் அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? நாசமா இப்படி பண்ணிட்டான், அடிச்சுட்டான், என்னன்னு சொல்லுவான், வாய்ப்பிலே திட்டுவான், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பத்வா கிடையாது, இது மேலேயே போகாது. ஏன்? இது சும்மா வெறும் இதுல வர்ற வார்த்தை, இது பத்வா இந்த கணக்கிலேயே வராது, லிஸ்ட்ல வராது. அப்படித்தானே? கணக்குல வராது, உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பத்வா. இப்ப டக்குன்னு என்ன பண்ணும் அது? அந்த பத்வா அல்லாஹ், ஏன்னா பெரிய வார்த்தை, பெரிய பாதிப்பு, அதை டக்குன்னு கொடுக்கறது இல்லை. சொல்றாங்க ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுது, போகவே முடியலைன்னா பத்வா யார் மீது செய்யப்பட்டதோ அவன்கிட்ட வருது. அவன் தகுதியானவனான்னு பார்க்கும். நம்ம பேசினதுனால அவனுக்கு போயிடாது, பத்வா கொடுத்ததுனால
அவன் உண்மையிலே தகுதிதான், அநியாயம் பண்ணியிருக்கான், தப்பு பண்ணியிருக்கான், நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான், நம்முடைய மனசு வெம்புற அளவுக்கு நடந்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு போயிடும். ஒருவேளை அவனுக்கு அதுல தகுதி இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பதுவா பண்ணிருக்க, அவன் தான் செஞ்சான்னு நினைச்சுக்கிட்டு அவன் உண்மையிலேயே செய்யலைன்னு சொன்னா, இப்ப உன்கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சு, அது வேஸ்டாக போக முடியாது, திரும்ப உன்னைய அட்டாக் பண்ணுங்கிறான். திரும்ப உன்னைய அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரரை முஸ்லிம் அல்லாதவர் என்று நீங்கள் சொன்னால், அவர் அதற்கு தகுதி இல்லாதவராக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாதிப்பு யாருக்கு வரும்? உங்களுக்கு அல்லவா வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, நாம் பேசுவதற்கு முன்பு யோசிக்கணும். எவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு, பெரிய பெரிய ஆட்கள். நாங்கள் சில சமயங்கள்ல ஆக மோசமான ஒரு நபர், இதுக்கு மேல தீனை பத்தி அவன் அவ்வளவு மட்டமா பேசவே முடியாது. பரவான விஷயங்கள்ல கூட நிறைய விஷயங்கள்ல தப்பு பண்றான் வைக்கிறான். அவங்கள பத்தி இவன் ஈமான்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது கூட அதை யோசித்தவர்கள் பலர். பெரிய ஆட்களை இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் என்று கருதுகின்ற பல வார்த்தைகள் உண்டு, பல எவிடன்ஸ் உண்டு, ஆதாரங்கள் உண்டு. அவனுடைய விஷயத்துல கூட அப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, யாரோ ஒருத்தன் சின்ன தப்பு பண்ணிடுறான், ஏதோ இருக்கு, இதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை எங்கிருந்து சொல்வீர்கள்? இது என்னன்னு கேட்டா, இவங்களுக்கு சுய நாலேஜ் இல்ல. எவனாவது ஒருத்தன் இவனுக்கு முந்தினவன், இவன் யாராவது பெரிய ஆளு நினைக்கிறவன், அவன் என்னத்தை சொல்றானோ அதை இவன் சொல்லுவான். அவன் நாளைக்கு மாற்றி சொன்னா இவன் மாற்றி சொல்லுவான். அவன் நாளைக்கு மாற்றி சொல்லுவான், நீ இன்னைக்கு மௌத்தாயிட்டீன்னா நீ மாற்றி சொல்லலையே, அவன் நாளைக்கு மாற்றி சொல்ற. எத்தனை சட்டங்கள் இன்னைக்கு நிறைய கொள்கை குழப்பவாதிகள் எத்தனை விஷயங்களை சொன்னாங்க, சொல்லி ஏடா கூடமா சமுதாயத்தை குழப்பினானுங்க. இப்ப சொல்றான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னால, இல்ல இதுக்கு ஆதாரம் இருக்கு, அதுக்கு ஆதாரம். டேய், நீ இப்ப இதுக்கு ஆதாரம் இருக்கு, நீ இப்ப சொல்ற. உன்னைய நம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பேர் மௌத்தாயிட்டான். இவனுடைய நிலை என்ன? அதனால மார்க்கம் என்பது மிக கவனமாக பேசப்பட வேண்டிய விஷயம். அப்ப சொல்றாங்க, பெரும்பாவங்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் அல்லாத முஸ்லிமை முஸ்லிம் இல்லை என்று சொல்வது பெரும்பாவங்களில் ஒன்றாகும். முசாதகத்துல் அமீர் அல் ஜாய், தவறிழைக்கக்கூடிய தலைமைக்கு ஒத்துதுவது, அநியாயக்கார அரசர்களுக்கு ஜால்ரா அடிப்பது அப்படின்னு அர்த்தம். தப்பு செய்யறான், அவன் செய்யறது தப்புன்னு இருக்கு. சில பேர் என்னன்னு சொன்னா, நமக்கு என்னத்துக்கு ஹாஜியார் நீங்க செய்யறது சூப்பர், நீங்க செய்யறதுதான் கரெக்ட், வாயை மூடிக்கிட்டு சும்மாவாது போயிடும். சும்மா போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை, என்னத்தை சொல்லுவானே தேவையில்லாம என்னதை மாட்டிக்கிறவன். சில பேர் நினைப்பாங்க மாட்டிக்கிறவாங்கன்னு போயிடும், பிரச்சனை இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க செஞ்சா கரெக்ட் தான், இவனுக்கு நல்லா தெரியும் செய்யறதுலாம் தப்புண்டு. அதனாலதான் சொல்லதான் சொன்னாங்க, அஃலோல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயிர். ஒரு பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்ற. நீ அநியாயக்காரன் தான், நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறேன் நீ செய்வது தவறுதான், இந்த தவறை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இதை தவற சரின்னு சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அந்த துணிவு வேணும். அதுக்கு மாற்றமா தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ஜால்ரா அடிப்பது இருக்கு, அதுவும் பெரும்பாவம். ஏன் பெரும்பாவம்? அவனை மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்ய வைக்கும். தவறு செய்யறவனுக்கு நீங்க செஞ்சா கரெக்ட் தான் ஆஜியா, நீங்க சொன்னா கரெக்ட் தான், அப்ப என்ன நினைப்பாங்க கேட்டா, அவன் திருந்ததுக்கு சான்ஸே இல்லை. திருந்ததுக்கு சான்ஸ், ஓஹோ நம்ம செய்யறதுனா கரெக்டா போடுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா அவன் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் மீண்டும் மீண்டும் நாசமாவதற்கு யார் காரணம்? நீ அடிக்கக்கூடிய ஜால்ரா தான் காரணம். சொல்றாங்க பெரும்பாவம். அதாவது கஃபுடைய நிக்கா அப்படின்னு சொன்னா புரிகிற மாதிரி சுய இன்பம் அனுபவித்தல் ஹராம். ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய கையினால் தீர்த்து கொள்கிறான் என்று சொன்னால், இப்ப வேற யாருக்கும் பாதிப்பு இல்லையே என்று கருதப்பட்டாலும் அது அனுமதிக்கப்பட்ட வழி அல்ல, தவறுதான். ஒரு ஆணோ பெண்ணோ சுயமாக தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு ஏதேனும் ஒன்றை செய்வார்களே ஆனால் அது முற்றிலும் ஹராம். ஹஸரத் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரே ஒரு கட்டத்துல மட்டும் அது ஜாயிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எந்த கட்டம் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அப்படி செய்யவில்லையானால் நான் பெரும் தவறிழைத்து விடுவேன், நான் விபச்சாரம் செஞ்சிருவேன். ஒரு ஆண் பயப்படுறான் அல்லது ஒரு பெண் பயப்படுறான், நான் விபச்சாரத்துக்கு போயிடுவேன், தவறு நடந்துரும் அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்கு. அந்த நேரத்தில் ஒருவன் சுய இன்பத்தின் மூலம் அவன் தன்னுடைய இச்சையை தனித்துக் கொள்வானே, ஆனால் அந்த நிர்பந்த கட்டத்தில் மட்டும் அனுமதிக்கப்பட்டது அவங்களிடத்திலும்.
ஏன் பொருள் ஏன் கை இந்த ஜாயிஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. வல்லதீனஹும் அலா ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மூமின்களின் உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டவர்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும், அனுமதிக்கப்பட்ட தங்களது மனைவியரை தவிர்த்து. அதே போன்று அடிமைகள் அந்த காலத்துல இருந்தாங்க, அடிமைகள் இருந்தால் அனுமதிக்கப்பட்டது. இந்த ரெண்டை தவிர்த்து வேறு வழிகளில் ஒருவன் தன்னுடைய கற்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தவில்லை, இப்ப இவன் நல்லவன். அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலையும் கொண்டு வருவாங்க. இது அல்லாத ரூட்டுகளில் ஒன்றுதான் சுய இன்பம் அனுபவித்தலும், அதுவும் ஹராம் தான், அதுவும் ஹராம் தான், அதுவும் செய்யக்கூடாது. மேலும் சில விஷயங்கள் இருக்கு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளது. சிலரை, மற்ற மக்களை குறை கூறுறது, சம்மந்தம் இல்லாம யாரையாவது பேசிக்கிட்டு இருக்கிறார், மற்றவங்களை குறை சொல்றது. நம்ம பேசுறோமா இல்லையா, அவர் அப்படி, இவர் இப்படி, ஏய் எவர் எப்படியா இருந்தா உனக்கு என்ன, நீ ஒழுங்காயிரு, அதோட முடிச்சுக்க. யாராவது நல்லவங்க இருந்து நல்லதை பத்தி பேசினா அல்ஹம்துலில்லாஹ், நீ கெட்டதை பத்தி பேசி உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களுடைய மரியாதையை குறைக்கணும், அதை தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும்? வேணாம் சொல்றாங்க. தஈபு அஹதி மினன் நாஸ், பிறரை குறைத்து பேசுறது, குறை இருக்கிறதோ இல்லையோ குறைத்து பேசுவது அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி பேசக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு காலம் இருந்தது மக்களிடத்தில் அவங்களிடத்துல குறைகள் இருந்தாலும் யாருடைய குறைகளை பத்தி அவங்க பேசல, அல்லாஹ் அவங்க குறைகளையும் மறைச்சு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான். ஒரு காலம் வந்தது, இவன்ட்ட ஆயிரக்கணக்கான குறைகள் இருக்கு, இவன் அதோட சேர்த்து மற்றவருடைய குறைகளையும் பேசுறான், அல்லது இவன்ட்ட குறைகளே இல்லை மற்றவங்களை பத்தி பேசுறான்னு சொன்னா அல்லாஹ் அது மாதிரியான முசீபத்துகளை இவங்களை சிக்க வச்சு அல்லாஹ் ஃபலீஹத்தப்படுத்திடுவான். அதனாலதான் சொல்ற, யாரையும் நமக்கு தெரிகின்ற தகவல்களை எல்லாம் வெளியில பேசுங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான தெரிகிற தகவல்கள் சொன்னா ஏதோ ஒண்ணு நம்ம காதுக்கு வந்துருச்சு, ஒருத்தரை பத்தி ஒரு கெட்ட விஷயம் அல்லது நல்லது இல்லை, தேவையில்லாத விஷயம் அல்லது தப்பு செஞ்சிருக்கிறான்னு காதுல வந்துருச்சுன்னு வைங்களேன். காதுல வந்ததே ஒரு தப்பு, காதுல வந்ததே ஒரு பிரச்சனை தான், தேவையில்லாத முசீபத். சரி வந்துருச்சு, இப்ப நம்ம யோசிக்கணும், எனக்கு பொறுப்பு, அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறான்னு நினைத்தோம். அல்லாஹ் என்னை ரொம்ப சோதிக்கிறான். ஒண்ணு, எனக்கு இப்படி கிடைச்சதுன்னா நான் சந்தோஷப்படுறேன்னா கவலைப்பட போறேன்னா, மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சா நான் சந்தோஷப்பட போறேன்னா, அது என் சகோதரன் தவறு செய்து விட்டானே, அவரை பத்தி கண்ணியக்குறைவான வார்த்தைகள்ல வருது அப்படிங்கிற நான் கவலைப்பட போறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 சோதனை. 2வது சோதனை, இதை நான் பாதுகாக்க போறேன்னா வெளியில சொல்ல போறேன்னா, இதை பாதுகாக்க போறேன்னா வெளியில சொல்ல போறேன். எனக்கு இந்த தகவலே தெரியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, தகவலே தெரியலைன்னா அதாங்க சொல்லுவாங்க, யாரும் யாரை பத்தி நல்ல விஷயம் மட்டும்தான் பேசணும், கெட்டவைகளை பத்தி பேச தேவையில்லை. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யாரும் யாரை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, இன்னி உரீது அன் அஹ்ருஜ இலைக்கும் சலீம ஸத்ர், திறந்த மனதோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். என்ன வார்த்தை! என்னத்தையாவது ஒண்ணு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் வரும், என்னை பத்தி தப்பான ஒண்ணு சொல்றாங்க, என்ன இருக்கா இல்லையா 2வது விஷயம், பார்க்குற நேரத்துல அந்த எண்ணம் வருமா இல்லையா? வரும். சொல்றாங்க, யாரும் யாரை பற்றியும் என்னிடத்தில் குறைகள் சொல்ல வேண்டாம். அது யாரை பார்த்து சொல்றாங்க? சஹாபாக்கள் பேசவே மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஸல்லல்லாஹு சொல்லி தராங்கன்னு அர்த்தம், இந்த உம்மத்துக்கு சொல்லி தராங்க. அப்பெல்லாம் எதை பத்தியும் சொல்லாதீங்க. அப்படி நீங்க ஏன் சொன்னா, அப்படி நீங்க சொன்னால் அது பொறுப்பாளன் என்ற அடிப்படையில் என்னிடத்தில் சொல்லப்பட வேண்டிய தகவலாக இருந்தாலும் கூட உங்களை சந்திக்கின்ற பொழுது எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்படி யாரையும் குறை கண் கொண்டு பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. மேன்மக்களை பாருங்க, சஹாபாக்களுக்கான மற்றவங்கலாம் யாரையும் குறைச்சு மதிப்பிடவே மாட்டாங்க. இவங்களாம் அவங்க உயர்ந்தவங்க, அவங்க சீதேவி, அவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு நீங்க ரேரான மக்களை பார்க்கலாம், ரொம்ப ரேர் பீப்புள் பார்க்க முடியும். யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் தப்பா நினைக்க மாட்டாங்க, யாரையும் மட்டமா நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய கண்கள்ல அவங்களுடைய நல்லது மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நான் சில நல்லடியார்களை பார்க்கிறேன், அடுத்தவங்களுடைய நல்லது மட்டும்தான் தெரியும். எப்படித்தான் உங்களுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த எண்ணத்தை கொடுக்குறான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுவாங்க. இல்லை மாஷா அல்லாஹ், இவங்க இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது.
அந்த செய்யக்கூடிய அந்த நன்மையை புகழ்ந்து சொல்வார், உயர்வை புகழ்ந்து சொல்வார். இது என்ன அர்த்தம் தெரியுமா? யாரை பத்தி இவங்க பேசுறாங்களோ அவர் நல்லவர் கெட்டவங்கிறது அல்ல பிரச்சனை, பேசுறான்னு எப்படிப்பட்டவங்கிறது பிரச்சனை. அதுதான் இங்க தரம். அப்படி நாம் செய்வதால், பேசுவதால், நடந்து கொள்வதால் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் என்று. ஆனா ஹக்கீகத்துல நாம் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் யார், என்னுடைய செல்ஃப் பயோடாட்டா, என்னுடைய டேட்டாவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படிப்பட்ட ஆள் தான், எச்சரிக்கையாரு, யாரை பத்தியும் என்கிட்ட நீ பேசிடாத, அல்லது ஓமேற்ற என்கிட்ட சொல்லிடாத, நான் இதை இன்னொருத்தர் சொல்லுவேன். அதான் அதுக்கு அர்த்தம். மோமின்களே, இப்ப கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம், யாருடைய குறைகள் ஒருவேளை நமக்கு தெரிந்தாலும் சரி, அந்த குறைகளை அம்பலப்படுத்துவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. நியாயமின்றி, நீதமின்றி பழி வாங்குவது. யாரோ ஒருத்தர் திட்டினாரு, பதிலுக்கு திட்டலாம், அடிச்சாரு, அடிக்கலாம், சில அனுமதி இருக்குல்ல. அந்த அனுமதி கூடுதலாக செய்துவிட முடியாது. அனுமதியும் கூட அனுமதி தானே தவிர மன்னிக்கிறதா சிறந்தது. பகரத்துக்கு பகரம் செய்ய முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு மனசு கேட்கலங்க, நான் பகரம் செய்யத்தான் விரும்புறேங்கிறார், அனுமதி இருக்கு. ஆனா பகரம் செய்யறவர் கூடுதலா பண்ணிட்டாருங்க. என்னைய ஒருத்தர் ஒரு அடி அடிச்சுட்டார், நான் திருப்பி அடிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம், என் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன். இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் திருப்பி ஒரு அடி அடிச்சுதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். ஒரு அடி அடிக்கிறேன். ஒரு அடி எப்படி விழுதுன்னு சொன்னா, அவர் என்னை அடிக்கின்ற பொழுது எந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அதை விட டபுள் மடங்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஒரே அடியில் அவ்வளவு பலாரண்டு ஒரு விட்ட ஒரு அடிதான். ஆனா அந்த அளவு இருக்க, நீ பாதிக்கப்பட்ட அளவுல இல்ல, நீ கோபத்துல அதை விட ஒரு மடங்கு கூடுதலா நீ அடிச்சுட்ட. இப்ப அல்லாஹ்ட்ட நீ பதில் சொல்லித்தான் சொல்றான். உனக்கு உரிமை இருந்தாலும் சரி, அதில் வரம்பு மீறினாலும் தவறுதான். ஏதேனும் பங்கு வைக்கக்கூடிய சூழலில் நியாயமில்லாமல் பங்கு வைப்பது, நியாயமின்றி பங்கு வைப்பது. ஒரு பொருள் நம்மகிட்ட கொடுக்கப்படுது, 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லப்படுது. அதை நம்முடைய இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைய இது மாதிரியா செய்யறது அனுமதி இல்லை. பங்கு வைப்பதில் நீதம் இல்லாமல் நடந்து கொள்வது தவறாகும். மேலும் ஒருத்தர் நீதமா பங்கு வச்சிருக்கிறாரு, அவரிடத்தில் நன்றி இல்லாமல் நடந்து கொள்வது அதுவும் பாவங்கிறான். ஒருத்தர் ஒரு வேலையை அழகா பெர்ஃபெக்டா அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்சிருக்கிறாங்க. சில பேர் அவன்கிட்ட போய் சண்டை போடுவான், நீ என்ன அப்படி பண்ணிட்ட, நீ என்ன அப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பங்கு வைப்பதில் நீதம் இல்லாமல் நடப்பது குற்றம், நீதமாக பங்கு வைத்தவனை குறை சொல்வதும் குற்றம். புரியுதுல? ஒரு பொறுப்பை செய்யறாங்க, அந்த பொறுப்பை கரெக்டா பண்ணலைன்னா அவரு தப்பு, கரெக்டா பண்ணவரை போய் நம்ம நோஸ்கேட் பண்ற மாதிரி பேசினாலும் தப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது அதாவது ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதான் முதல் சொன்னது சுய இன்பம் அனுபவித்தல். ஒருவர் தான் தன்னுடைய சில செயல்களால் தன்னுடைய இச்சையை போக்கிக் கொள்வது, பூர்த்தி செய்யறது, அதுவே பாவம். இப்படி லிவாத்தத் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு ஆணுக்கு பெண்ணை, பெண்ணுக்கு ஆணை படைச்சிருக்கான், திருமணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்று. இது அல்லாமல் ஒரு ஆண் ஆணின் மூலமாகவோ அல்லது ஒரு பெண் பெண் மூலமாகவோ தங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று சொன்னால் பெரும்பாவம். இன்னைக்கு இது திருட்டுத்தனமா எல்லா காலத்திலையும் நடக்கும், நடந்திருக்கு, வச்சிருக்கு. ஆனா இத பகிரங்கமா சொல்லப்படுது. அதான் நம்ம மோசமான காலத்துல இருக்குங்கிற கிடையாது. தவறுகள் நடக்கும், எல்லா காலத்திலும் சில சில தவறுகள் நடக்கும். பயந்து செய்வாங்க, தெரியாம செய்வாங்க, ஒரு மாதிரி கவலைப்பட்டு ஏதோ ஒண்ணு நடக்கும். கூட்டமா இருக்கிற இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இப்ப சாதாரணமா நாங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம், கேட்கறானா இல்லையா? பெண்ணு நாங்க வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு கோர்ட்டு அனுமதி கொடுக்கணும், கோர்ட்டு கொடுக்குறோம், என்ன படிச்சிருக்கான்னு தெரியல, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். மேற்கத்திய நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருந்து இப்ப நம்ம இந்தியா போன்ற நாடுகள் கூட ரொம்ப அறிவாளி ஆயிட்டாங்க. அது ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உண்டான சூழல் மார்க்கத்தின் பார்வையில் ஹராம். எந்த அளவுக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது இது போன்ற தவறுகளை செய்தவர்களுக்கு தண்டனை என்ன அப்படின்னு கேட்டா,
விபச்சாரம் செய்தவங்களுக்கு திருமணம் முடிக்கலைன்னா 100 கசையடி அடிக்கணும். திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கணும். இது மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை என்பது வெறும் மரண தண்டனை அல்ல, உயரமான மலைக்கு கூட்டிட்டு போய் அங்கிருந்து உருட்டி விடணுங்கிறான். அவன் நூல் நூலா போய் செத்து போவான், அது வேறு விஷயம். அப்படித்தான் தண்டனை கொடுக்கணும். ஏன்னு சொன்னா அது பெரும்பாவம். அதே போன்று வைத்தியானுல் மராத்தி ஃபில் ஹைத், பெண்கள் சுத்தமில்லாத நேரத்தில் அவர்களிடத்தில் ஒரு ஆண் தாம்பத்தியம் கொள்வது, அதாவது சொல்லி ஆகணுங்கிற காண்டி எப்படி சொல்றது தெரியல. பொதுவா மார்க்கம் அந்த காலம் உறவு தடை செய்யப்பட்ட காலம். உறவு தடை செய்யப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னா வெறும் உறவு மட்டுமல்ல, தொப்புளில் இருந்து முழங்கால் வரை உட்பட்ட பகுதியில் இன்பம் அனுபவிப்பது ஹராம். ஒரு சாரார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவங்களை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது என்பது ஒரு சாரார். அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது, அவங்களுக்கு தனியா ஒரு இடத்துல தங்க வைக்கணும், அவங்களுக்கு தனி தட்டுல சாப்பாடு கொடுக்கணும், அப்படியே தள்ளி விட்டு சாப்பிட்டுக்க, என்னமோ நாய் பைகளுக்கு கொடுக்குற மாதிரி. இப்படி ஒரு நம்முடைய மார்க்கம் சொல்லுது ரெண்டுக்கும் நடுநிலையாம இல்ல. அவங்களுக்கு எந்த வகையிலும் அவர்களை நீங்கள் இன்சல்ட் பண்றதுக்கோ டிஸ்டர்ப் பண்றதுக்கோ அனுமதி இல்லை. அவங்க சமைக்கலாம், அவங்க சமைச்சு சாப்பாடு செய்யலாம், அவங்க சமைக்க கூடாதுங்கிறது அல்ல. அவங்க சமைக்கலாம், சாப்பாடு அவங்க பகிர்ந்து தரலாம், நமக்கு கொடுக்கலாம். நீங்க ஒருவருக்கொருவர் கூட இருந்து சாப்பிடலாம். நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டா கூட மார்க்கம் தப்பெல்லாம் சொல்ல வரல. சாப்பிடுறதோ சமைப்பதோ கொடுப்பதோ பரிமாறுவதோ எந்த இடத்திலும் தவறல்ல. ஒரே பெட்டில் கணவனும் மனைவியும் படுப்பதும் கூட தவறல்ல. அவர்கள் வேறு வழிகளில் தங்களுக்கு மத்தியில் அந்த தேவையை பூர்த்தி செய்வதும் தவறல்ல. ஆனால் அதற்காக தொப்புளில் இருந்து முழங்கால் வரை உட்பட்ட பகுதியை பயன்படுத்தக்கூடாது, திரையின்றி பயன்படுத்தக்கூடாது. இது மட்டும் ஹராம் சொல்றாங்க. இதை ஒருவன் செய்தால் இதுவும் பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். அந்நிய பெண்களுடன் தனித்திருத்தல். விபச்சாரம் என்பது தனி ஹராம். அந்நிய பெண்களோடு எந்த பெண், அந்நிய பெண் அப்படின்னு சொன்னா நமக்கு மனம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள் இருக்காங்க. உம்மா, மக, சகோதரி, பாட்டி, இவங்கெல்லாம் யாரு, பேத்தி, இவங்கெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள். என் மக கூட நான் தனியா இருக்கேன், என் பேத்தி கூட நான் தனியா இருக்கேன், என்னுடைய தாயார் கூட தனியா இருக்கிறேன், தப்பல்ல. ஆனா அஜ்னபிய்யா, இவர்கள் அல்லாத வேறொரு பெண்ணுடன் நான் தனித்திருக்கிறேன், நான் ஒரே அறையில இருக்கேன், நாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டா என் சிஸ்டர் மாதிரி, என் பிரதர் மாதிரி, இந்த மாதிரி கீதெல்லாம் கேட்கறையாது. சொல்லுவாங்க, ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பானே, ஆனால் மூன்றாவது கண்டிப்பாக ஷைத்தான் இருக்கிறான். முதல் கட்டத்தில் தவறான சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம், 2, 3வது கட்டத்தில் தவறான சிந்தனைகள், அதுக்கடுத்து தவறான நினைப்புகள், தவறான விஷயங்களுக்கு இப்லீஸ் கொண்டு போய் விட்டுருவான். அதனால ஆரம்ப கட்டத்திலே அது தடை செய்யப்பட வேண்டும் என்பதால் அந்நிய பெண்களோடு தனித்திருத்தல், பேசுதல் இவைகளும் ஹராம். இப்ப சில பேர் நினைக்கலாம் தனித்திருத்தல் ஹராம், தனியா பேசுறது, மொபைல்ல பேசுறாங்க, பார்க்கல, இவங்க அவங்கள பார்க்கல, அவங்கள இவங்கள பார்க்கல, ஒரு இவங்களுக்குள்ள இல்ல, இதுவும் பச்சை ஹராம் தான், 100% ஹராம். எப்படி அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள் தனித்திருத்தல் ஹராமோ, அதே போன்று இப்படி பேசுவதும் ஹராம் தான். இந்த பேச்சுதான் நிறைய முசீபத்துகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது, நிறைய முசீபத்துகளுக்கு காரணம். அதனால செல்ஃப் ஒரு என்ன சொல்றது, சுய பரிசோதனை செய்து கொள்வதும், சுய பாதுகாப்பு, அவங்கவுங்க தான் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட பேசிக்கிட்டே போகுது. என்னதான் பேச போறீங்க? நீ ஏதோ ஒரு கம்பெனிக்கு போற, அல்லது நீ வேலைக்கு போற, காலேஜுக்கு போற, என்னமோ என்ன காலேஜில் உள்ள பாடத்தினோட டவுட்டியா கிளியர் பண்ணிட்டு போறீங்க, ஒரு மண்ணும் இல்லை. அப்ப ஏதோ ஒரு தேவையில்லாததுதான், கண்ட நாயிர இடத்துல நீங்க பேசுறீங்க, அவன் உங்களை நாசப்படுத்திட்டு தூக்கி போட்டு போயிடுவான், உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையும் ஹராப் ஆயிரும். அப்ப அதற்கு காரணம் என்ன? இந்த தனிமையில் பேசுதல். தனிமையில் தனித்திருத்தல் எப்படி தவறோ அதே போன்று அந்நிய ஆண்களிடத்தில் பேசுவது ஒரு ஹராம். பேசுவது ஹராம் தானே, இயல்பா ஹராம் தான். பேசுறது ஹராம், அது நேரடியாக பேசினாலும் ஹராம், மொபைல் வழியாக பேசினாலும் ஹராம் தான். வல் கல்வத்து பில் அஜ்னபிய்யா.
மேலும் தஸ்தீகுல் காஹின், ஜோசியக்காரர்களை உண்மை என்று நம்புவது. ஒருத்தன் ஜோசியம் பார்க்கிறான், என்னத்தையோ பார்த்துட்டு என்னத்தையோ சொல்றான், உனக்கு வருங்காலம் இப்படி இருக்கும், அந்த காலம் இப்படி இருக்கும், இந்த காலம் இப்படி இருக்கும், ஏதோ சொல்றான், உனக்கு அது வந்துடும், இது வந்துடும், நல்லது நடந்துடும் அல்லது கெட்டது நடந்துடும், என்னத்தையோ ஒன்று சொல்றான். இவன் அவன்கிட்ட போய் உட்காடுறான். என்ன இப்ப நீ எதுக்காண்டி அவன்கிட்ட போற? அவர் என்னுடைய வருங்காலத்தை பற்றி சொல்லி விடுவார். வருங்காலத்தை பற்றி, உன் வருங்காலத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் வருங்காலத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் வருங்காலத்தை பத்தியே தெரியாது. அவன் உன் வருங்காலத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய பலகீனம் தான் அவர்களுடைய முதலீடு, உங்களுடைய அறியாமை தான் அவர்களுடைய முதலீடு. சரி, இப்ப மற்றவங்க போறாங்க, ஏமாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு அவனுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு மோமின் போறான் அப்படின்னு சொன்னா, நீ ஏதோ போன, ஏதோ தகவல் கேட்ட அப்படிங்கிறது பிரச்சனை அல்ல. அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு மறைவான விஷயங்களும் சம்பந்தமில்லாத விஷயங்களும் தகுதி இல்லாத விஷயங்களும் தெரியும் என்று நீ கருதினாய் அல்லவா, அது பெரும்பாலும் தஸ்தீகுல் காஹின். ஜோசியக்காரர்கள், மந்திரவாதிகள் அவரிடத்தில் செல்வது, அவர்கள் சொல்வது சரி என நம்புவது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைக்கிறது இருக்க, இது பெரும்பாலும். மேலும் சூதாட்டம் பெரும்பாலும். சூதாட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அனுமதிக்கப்பட்ட விளையாட்டாக இருந்தால் கூட, நான் ஜெயிச்சா இந்த காசை ஃபுல்லா நான் வச்சுக்கிறேன், நான் தோத்துட்டா நீங்க இதை ஃபுல்லா எடுத்துக்கிறது, இந்த இது இருக்குது, இது ஹராம். சில விளையாட்டுகள் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய விளையாட்டுகள் அனுமதிக்கப்பட்டது. உடலுக்கு எந்த புத்துணர்ச்சியும் தராது, அறிவுக்கு எந்த விதமான நல்லதையும் தராது, டைம் மட்டும்தான் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட விளையாட்டுகள் வேஸ்ட், வீண் விளையாட்டுகளுடைய பட்டியலில் வரும். வீண் விளையாட்டு, தேவையில்லாத விஷயத்தை செஞ்சது. அதிலையும் காசு வைத்து செய்து விட்டால், எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அது அனுமதிக்கப்பட்ட விளையாட்டாக இருந்தாலும் சரி, அனுமதிக்கப்படாத வீண் விளையாட்டாக இருந்தாலும் சரி, காசு வச்சிருக்கிறான் அல்லது ஒரு பொருளை வச்சு இது பண்றான்னு சொன்னா, அது மைசர் என்று சொல்லப்படக்கூடிய சூதாட்டம் என்ற பட்டியலில் வரும். எதுவெல்லாம் பணம் கட்டி, பொருள் கட்டி, தோற்றால் ஜெயித்தால் என்று பிரச்சனை வருகிறதோ, எடுத்துக்க கொடுத்துக்கன்னு சொல்லி, இவைகள் அனைத்தும் பெரும்பாவம். மைசர், சூதாட்டம் பெரும்பாவம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உண்டு, வர வாரம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்திற்கு நாம் செல்லலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னும் இவைகள் எல்லாம் நாம் இதுவரை என்னென்ன தவறுகளை, பாவங்களை, பெரும்பாவங்களாக பார்த்தோமோ அவைகளை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெரும்பாவங்கள் மட்டுமின்றி சிறு சிறு பாவங்களை விட்டும் கூட அல்லாஹ் முஃமின்களாகிய நம்மை பாதுகாத்து நம்முடைய முகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மஸ்ஜிதில் மீலாது பெருவிழா இருக்கு. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசரிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இஷா இரவு 9 மணி வரைக்கும் மீலாது இருக்கு. வழக்கம் போல ஒரு இஸ்லாமிய புத்தகம் ஒன்று அன்பளிப்பாக கொடுப்போம். அது எந்த டயத்தில் கொடுப்போம்னு சொல்ல முடியாது. அசர்லேருந்து இஷா வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கு. எந்த டயத்தில் கொடுக்குறோமோ அப்போ யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புத்தகம். அசரத்து நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்தவாறு தான் வாங்கவும் செய்வோம், கொடுக்கவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கும் கூட அது, பெண்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அவங்க தஃசீருக்கு உட்கார்ந்துருக்க இடத்துல அதே போன்று அவர்கள் மீலாது விழாவுக்கும் வரலாம். அவங்களுக்கான தனி ஒரு புத்தகம் இன்ஷா அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கப்படும். எல்லோருக்கும் இரவு உணவும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளி மஹல்லாக்கிலிருந்தும் மக்கள் நிறையா வருவாங்கங்கிறதுனால நம் மஹல்லாவை சார்ந்த சகோதரர்கள் நம்மளே விருந்தாடி மாதிரி, கெஸ்ட் மாதிரி வராமல் நம்ம என்ன செஞ்சிடணும், அசரிக்கே வந்துடணும். நம்ம கெஸ்ட் இல்லைல்ல, நம்ம லோக்கல்ல உள்ளவங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை வர இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஆள் வந்த பின்னாடி 1 மணி நேரம் கழிச்சு நான் வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால நாம் இன்ஷா அல்லாஹ் அசரிக்கே வந்துடுவோம். நிகழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுல கலந்துக்கிறது ஒரு பரக்கத். அதை நினைச்சு பெருமிதப்படுவது ஒரு சந்தோஷம். நிறைய சிறந்த அறிஞர் பெருமக்கள், சமூக சிந்தனையாளர்கள் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய உயர்ந்த எண்ணத்திற்கு தகுந்தவாறு நல்ல வார்த்தைகளை அவரிடமிருந்து வெளிப்படுத்துவான் அல்லாஹ். அது நாம் அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி, தௌஃபீக் கிடைத்து விட்டால் அது ஒரு பெரிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாரும் அதில் கொஞ்சம் கரெக்டாக கலந்துக்கலாம். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا
واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب السلام. صدق الله العظيم.